வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க இந்த பழங்கள்ல புரதம் தாதுக்கள் இருக்கிறதுக்கு நிறைய பேசுனீங்க. அது நாட்டு பழங்கள் ஓகே. இந்த காலத்துல எல்லாமே ஹைபிரிடா இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமா நீங்க கொய்யா பழத்துல எல்லா சத்து இருக்கு. நீங்க கொய்யா பழம் ஒரு கண்ணு நட்டு வளர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 3-4 வருஷம் கழிச்சா பழம் வரும். இந்த காலத்துல முட்டி உயர் இருக்க பழத்துல இவ்வளவு பெரிய பழம் வருது. அதை சாப்பிட்டா அதுல எந்த அளவுக்கு புரதம் இருக்கும், நாட்டு பழத்துல எந்த அளவுக்கு புரதம் இருக்கும்? மோஸ்ட்லி சந்தைப்படுத்துறது ஹைபிரிடா பண்ணுவாங்க. அதை சாப்பிட்டா மக்களுக்கு என்ன பயன் இருக்கு? ரொம்ப ரொம்ப அழகான அகைன் ஒரு அறிவியலான கேள்வி. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எப்பவுமே வைல்டு வெஸ்ட் ஹைபிரிட்னு பிரிச்சோம்னா வைல்டு தான் பெனிஃபிஷியல். நீங்க வைல்டு தான் நீங்க சொன்னீங்க 3 வருஷத்துல பழம் வர வேண்டியது வைல்டு நார்மல் வெரைட்டி. ஹைபிரிட் 6 மாசத்துல வருது அப்படின்னா will it be equal அப்படின்னு கேட்டா it is not substantially equal. I agree, it is not substantially equal, but till you get an organic tree, till you get a normal wild organic tree, இன்னைக்கு ஹைபிரிட் தான் இருக்குங்கிறப்ப இந்த ஹைபிரிட்னால உடலை மிகப்பெரிய அளவுல கெடுதல் செய்யக்கூடிய எதுவும் வராது. மூணாவது ஒன்று இருக்கு, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, அது ஜிஎம்ஓங்கிறது. ஜிஎம்ஓ வேண்டாம், அதை நம்ம முழுமையா எதிர்க்கணும். மூணாவது இன்னும் இந்தியாவுக்கு வரல. இன்னைக்கு ஹைபிரிட் இருக்கு, ஜிஎம்ஓ வரல. நாங்கெல்லாம் ஆன்டி ஜிஎம்ஓ குரூப். ஜிஎம்ஓ வரக்கூடாதுன்னு பிடி கத்திரிக்காய்க்கு எதிராக தெருவா தெரிஞ்ச ஆளுங்க. அந்த ஜிஎம்ஓ ஆபத்து, பெரிய ஆபத்து, அது வேண்டாங்கிறோம். பட் ஹைபிரிடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய அத்தனை காய்கறி, கீரை, பழங்கள் எல்லாமே ஹைபிரிட் தான். எல்லாமே நாட் லைக் 1%. தக்காளி பழத்துல இருந்து, கத்திரிக்காயில இருந்து, வெங்காயத்துல இருந்து, வெள்ளைப்பூண்ல இருந்து எவ்ரிதிங் ஹைபிரிடைஸ் தான். ஹைபிரிட்ல ஒரு இன்டர்வென்ஷன் இருக்கு. அந்த இன்டர்வென்ஷன் சயின்டிஸ்ட் 2 கிராப்பை ஒட்டி வைக்கிற மாதிரி, 2 நல்லது செய்ய விஷயங்களை சேர்க்கிற மாதிரியான இன்டர்வென்ஷன் இருக்கு. ஆனா ஃபைனல் செலக்ஷன் நேச்சர் தான். எந்த ஜீன் எதோட போய் சேரணுங்கிற செலக்ஷன் நேச்சர். பட் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுல ஜீனையே கட் பண்ணி வெட்டி விடுறத கிறிஸ்பர் டெக்னாலஜில பண்றத ஜிஎம்ஓ. ஜிஎம்ஓ வேண்டாம். அங்க ஜீனையே மாத்திர தவளையோட ஜீனை கொண்டு போய் தக்காளி பழத்தை ஜீன்ல வைக்கலாம், பாக்டீரியாவோட ஜீனை கொண்டு போய் கத்திரிக்காயில கொண்டு போய் வைக்கிறாங்க, அது வேண்டாம். பட் ஹைபிரிட் வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் இதனோட பெனிஃபிட்ல 80 to 90% இருக்கும். ஸோ அதனால நம்ம வைல்டு இல்ல ஹைபிரிட்னாலையும் கெடுதல் தான், அதுக்கு எதுவுமே சாப்பிடாம இருக்கலாங்கிற முடிவுக்கு போக முடியாது. இப்ப கிடைக்கிறது ஹைபிரிட். நீங்க உங்க வீட்டுல ஒரு நாட்டு கத்திரிக்காய், இப்ப நான் அன்னைக்கு போகும்போது உங்க கோஷாலா பக்கத்துல இருக்கிற கத்திரிக்காயை பார்த்தேன். அந்த கத்திரிக்காய் 1.5 வருஷமா காய்ச்சிட்டு இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கு போடக்கூடிய உரம் அங்க இருக்கக்கூடிய அந்த பசு சாணத்தை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த கெமிக்கலும் போடாம வருது. அந்த காய் நாட்டு கத்திரிக்காய். அதை பயன்படுத்துறது பிரச்சனை இல்லை. உங்க வீட்டுல உங்களால முடியும்னா, நான் எங்க வீட்டு மொட்டை மாடியில ஒரு 25-30 செடி வச்சிருக்கேன். எங்க வீட்லயே வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். நானும் மனைவியும் காலையில ஒரு 15-20 நிமிஷம் வேலை செய்யறோம். நாங்களே கொண்டு போய் வீட்டு கழிவுகளை போட்டு, அதுக்கப்புறம் பசு சாணம் வாங்கி வச்சிருக்கோம். வெளியில இருந்து அந்த இயற்கை உரங்களை வச்சு பண்றோம். அப்ப எங்களுக்கு வேண்டிய காய்கறி கிடைக்குது, அதை எடுத்துக்கிறோம். அது போக மீதி இருக்கிறத வெளியே வாங்கிக்கிறோம். சென்னையில ஒரு மொட்டை மாடியில அவ்வளவுதான் எங்களால பண்ண முடியும், அதுக்காக பண்ணிக்கிறோம். ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அது மாதிரி பண்ணிக்கலாம். அதனால ஹைபிரிட் அப்படிங்கிறது நாட் சப்ஸ்டான்ஷியலி ஈக்குவல் வித் வைல்ட், பட் இட் won't give harm like GMO. ஸோ GMO மட்டும் வேண்டாம், ஹைபிரிட் பயன்படுத்திக்கலாம்.